ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு 28 வருஷம் பழமையான மிக்சியை தான் பார்க்க போகிறோம். இது 28 வருஷம் ஆகுது வாங்கி. இதோட கம்பெனி நேம் வந்து பார்த்தாலே தெரியும், மகாராஜா ஒயிட் லைன் பாப்புலர் மிக்சர் கிரைண்டர். இதை தான் இன்றைக்கி டிஸ்மேண்டில் பண்ண போகிறோம். உள்ளே அப்படி நல்லா இருக்குன்னு பார்க்க போகிறோம். 28 வருஷம் பழமையானது, இன்னும் நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது. ஓகே, இதை ஃபுல்லாக டிஸ்மேண்டில் பண்ணி பார்க்கலாம். ரிமூவ் பண்ணிடலாம். சைடு போர்ஷன் தனியாகவே வந்துட்டு இப்போவே வந்துடுச்சு. பட் அது கலர் அல்ல, வீடியோவில் தனியாக வந்துடுச்சு. இது வந்து அடிப்பக்கம் பேனல். இது வந்து ஃபுல் பாடி கிட். உள்ளே வந்து ஒரு மோட்டர் மட்டும்தான் இருக்குது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ஒரு மோட்டர் மட்டும்தான் இருக்குது. பார்த்தீங்களா, உள்ள வேறு எதுவுமே இல்லை. மிக்சர் கிரைண்டர்னால் இவ்வளோ தான் டோட்டலாக இருக்கும். ஓகே, இதை கலத்தி பார்த்துடலாம். ஸ்ட்ராங்காக தான் இருக்கு. நல்ல கண்டிஷனாக தான் இருக்குது. இது ஒயர் நல்ல ஒயர் தான். நம்ம இது வேறு எதுக்காச்சும் யூஸ் பண்ணிக்கலாம், மோட்டர்ஸ்க்கெல்லாம். இதை தான் பிரித்து எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமான வேலை போல இருக்குது. ஓகே, இதை நம்ம முடியாதனால ஒரு பைப் வச்சு இதை எடுத்து பார்க்கலாம். ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. ஓகே, வந்துடுச்சு, அந்த பீஸ் வந்துடுச்சு. அதை நம்ம எடுத்தனால இனி மோட்டாரை ஈஸியாக நம்ம கலத்தி எடுத்துடலாம். சிம்பிள், இவ்வளோதான். தனியாக கலந்து வந்துடும் பாடி. இது அவ்வளோதான், வேஸ்ட். இதுக்குள்ள ஒரு ஓகே, இதை பிரித்ததோட நோக்கமே இதில் இருக்க காப்பரை பிரித்து எடுக்கிறதுக்கு தான். இனி இந்த காப்பரை பிரித்து எடுத்து எவ்வளோ இருக்குன்னு நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் தோணுச்சுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க. இதில் எவ்வளோ காப்பர் இருக்கும். ஃபுல்லாக த்ரெட்டு கொடுத்துருக்காங்க. இனி இன்னொரு சைடு இருக்குது. ஓகே, கலத்திடலாம். வந்துடுச்சு. இனி இதை ரெண்டாக பிரிக்க முடியல, என்னாச்சுன்னு தெரியலையே. ரொம்ப டைட்டாக இருந்துச்சு. ஓகே, ஃபைனலாக கலந்துடுச்சு. இந்த பீஸ் தனியாக வந்துடுச்சு, இந்த பீஸும் தனி. அதில் ஒயர்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஓ, கார்பன் ரொம்பவே பெரிய கார்பனுங்க. நானும் பெரிய கார்பன் நினச்சேன், பார்த்தா சின்ன கார்பன் தான். சாரி. ஓகே ஓகே, இந்த பீஸ் நமக்கு தேவையில்லை. இது அலுமினியம்னு நினைக்கிறேன். இதுவும் அலுமினியம் பீஸ். நமக்கு இப்போ ஆர்மச்சூர் தனியாக கலந்து வந்துடுச்சு. சூப்பர். இந்த ஆர்மச்சூர் நமக்கு தனியாக கலந்து வந்துடுச்சு. இனி நமக்கு இதுலேயும் கொஞ்சம் காயில் இருக்குது, இதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அவ்வளோதான். இப்படி இதில் ஒரு 200 கிராம்ஸ்க்கு கிட்ட இருக்குது பிராஸ். அதை எடுத்துட வேண்டியதான். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.